வணக்கம். இன்றைக்கி நம்ம கூழ் வத்தல் பார்ப்போம். 1 கிலோ அரிசி பச்சரிசியை ஊற வச்சுட்டேன் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே. நல்லா ஒட்ட அரைச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி தண்ணியும் நல்லா காய வச்சு உப்பும் போட்டுட்டேன். இப்போ அந்த மாவை கொட்டி நம்ம கிண்டுவோம். மாவு கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கணும். அப்போ தான் இது வெந்து வர கரெக்டாக இருக்கும். கை விடாமல் கிண்டணும், பொறுமையாக கிண்டணும். துடுப்பு கிடுப்பு இருந்தால் கூட வச்சு கிண்டிக்கங்க. இது மாதிரி நல்லா கிண்டணும். கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். ஜீரகமும் போட்டு நல்லா கட்டி போடக்கூடாது, சிம்மில் வச்சுக்கோங்க. இது மாதிரி நேரத்தில் கரண்டியை விடுற நேரம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு கிண்டுங்க. இப்போ வெங்காயமும் போட்டுறேன். வெங்காயம் போட்டு ஓரளவுக்கு இப்போ பதம் வந்துருச்சு. இந்த வெங்காயமெல்லாம் வேகணும். அதுக்காண்டி சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் போடுறேன். நல்லா கிண்டுறோம். இப்போ கிளறிடுவோம். நல்லா கிளறி ஓரளவுக்கு கொண்டுக்கிட்டு வருவோம். கொண்டுட்டு வந்துட்டு அப்புறம் பதம் எப்படி பார்க்குறதுன்னு சொல்கிறேன். இப்போ பங்குனி மாதம் இந்த டயத்தில் போட்டால் நல்லா வெயிலும் இருக்குது, காற்று ரொம்ப அடிக்காது, நல்லாயிருக்கும். இந்த டைம் தான் நம்ம வத்தல் வடகமுக்கெல்லாம் கரெக்டு. இந்த தண்ணியை தொட்டுக்கிட்டு இந்த மாவில் கை வச்சா ஒட்டக்கூடாது, அதுதான் பதம். நீங்கள் மாவு இப்போ பச்சை மாவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டும், இதில் ஒட்டாது. நல்லா வெந்த மாவில் ஒட்டாது. இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, அதுக்கும் தண்ணியை காய வச்சுருக்கேன். உப்பும் போட்டுட்டேன். பச்சை மிளகாயை அடிச்சிருக்கேன், அதையும் ஊற்றிடுறேன். இதில் ஊற்றிட்டு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவர் போட்டுக்கோங்க. தக்காளி ஃப்ளேவர் வேணுன்னா தக்காளி ஃப்ளேவர் கூட போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ளேவர் எதுவோ அது போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டிடுவோம். கிண்டிட்டு இப்போ அந்த மாவை எடுத்து கொதிக்கணும். தண்ணி கொதிக்கையில் ஊற்றணும். அப்போ தான் அந்த மாவு படார்னு வேகும். அப்படியே கை விடாமல் கிண்டணும். நல்லா கிண்டிக்கிட்டே வருவோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு நமக்கு. இப்போ அதே மாதிரி நம்ம தண்ணியை தொட்டு பார்ப்போம். இதில் இந்த ஒட்டலை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது நைட் நேரம் தான் நான் ரெடி பண்ணுறேன். காலையில் நான் எந்திரிச்சு இது மாதிரி நம்ம போட்டுற வேண்டியதான். துணியை விரித்து போட வேண்டியதான். பாலித்தீன் கவரில் எதுவும் போடாதீங்க, நல்லதில்லை. நான் துணியிலே போடுறேன். எனக்கு இது போட்டு முடிக்க 2 மணி நேரம் ஆச்சு. இதே மாதிரி கிள்ளி வைக்கணும். ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு பாத்திரமும் இருக்குது, அதையும் காட்டுறேன். அந்த இதுவையும் அந்த தாச்சியில் போட்டதையும் காட்டுறேன். இந்த ஓரளவுக்கு நான் போட்டுட்டேன். நல்லா இதையும் அதே மாதிரி அதே துணியில் தான் போடுறேன். ரெண்டையும் ஒட்டுக்காகவே போட்டு வச்சிட்றேன். நல்லா வந்துடும். நல்லா வெயில் நல்லா இருக்குது, நல்லா காயட்டும். இந்த பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இதே மாதிரி இருக்கணும். இப்போ சாயந்தர நேரம் வந்துருச்சு. இப்போ நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இதை இப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சிட்றேன். மறுநாள் காலையில் நம்ம நல்லா எல்லா துணியிலையும் தண்ணி படுற மாட்டம் தொளிச்சிட்டு ஒரு எண்டை பிடிச்சி உதறினோம்னா எல்லாமே உதிர்ந்துடும். உதிர்ந்ததுக்கப்புறம் வெயிலில் மறுபடி வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நைட்டு பொரிக்கிறோம். அன்றைக்கி நைட்டு பொரிக்கிறோம். பொரித்து சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப செம்மையாக இருந்தது. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் அடுத்த நாளும் கூட கொஞ்சம் காய வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கோங்க. எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நன்றி, வணக்கம்.